அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். இப்பொழுது கும்ப ராசி. ஆம், கும்பம். சிற்றின்பங்களும் பேரின்பங்களும் பேர் போனவர்கள் கும்பராசிக்காரர்கள். சின்ன சின்ன ஆசைகள் அதிகமாக இருக்கும். அந்த ஆசைகள் சிறு கனவுகள் பெரும் கனவுகளாக இருக்கும். உதாரணம், ஒரு டைரக்டர் சங்கர், அதாவது ஹை பட்ஜெட், பிரம்மாண்டத்தின் உச்சம். உங்களுடைய ஆசைகள் பேரின்பங்கள் அத்தனையும் இப்பொழுது சற்று சுணக்கங்கள் ஏற்படும். என்ன ஒரு ஆசை, அதை சரியாக நோக்கி செல்லுங்கள். அந்த ஆசை ஜெயித்து விடுவீர்கள். பல ஆசைகளோடு பல கனவுகளோடு இதையும் ஜெயிக்கணும் அதையும் ஜெயிக்கணும் இங்கேயும் ஓடணும் அங்கேயும் ஓடணும் மட்டும் எண்ணாதீர்கள். உங்கள் இலக்கை நிர்ணயம் செய்துவிட்டு அதில் பயணப்படுங்கள். இந்த கும்ப ராசி வெற்றி கொடி நாட்டும். ஆம், எண்ணத்தை சீர்படுத்துங்கள், சிந்தனையை சீர்படுத்துங்கள், செயல் ஆற்றுங்கள். வெற்றி உங்களை நோக்கி ஓடி வரும். ஆம், உங்களுடைய கனவுகள் மெய்ப்படும். உதாரணம், பெரியவங்க பார்த்துக்குங்க. பெரியவங்களை பார்த்த உடனே கையெடுத்து தொழுங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுத்த சிறு உதவிகள் செய்தவர்களிடம், மாப்பிள்ள உன்னால தான் மாப்பிள்ள இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது, நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்கணும். சிறு உதவி செய்பவர்களுக்கு கூட நீங்கள் வணக்கத்தையும் வாழ்த்தையும் சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை புரட்டி போட்டு வளர்ந்து விடுவீர்கள். ஆனால் நீங்கள் எப்பொழுது மரியாதை கொடுக்க தவறுகிறீர்களோ அப்பொழுது சிறு கல்லும் உங்களை தடுக்கி விட வைக்கும். ஆக நீங்கள் மரியாதை கொடுத்தே ஆக வேண்டும். மரியாதை கொடுத்தே தீர வேண்டும். சிறு உதவியும் பெரு உதவியும் செய்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். கும்பம், வணங்கி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை வளமாகும். ஆண்டவனே உங்கள் பக்கம்தான் இருக்கிறார். ஆனால் அது ஒரு சிறு குறை. நீங்கள் வணங்கத்தக்க வேண்டும், வணங்கி ஆக வேண்டும். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வணங்குற முள்ளு தான் தைக்குன்னு சொல்லுவாங்க. டெய்லர் மிஷினில் பாருங்கள், அந்த முள் டப்பு 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 டப்புன்னு ஓடும். தையல் ஓடும். கிழிந்த துணிகளும் புதிய துணிகளும் தைத்து நல்ல அற்புதமாக ஆடைகளாக வெளிவருவது போல நீங்கள் வணங்கி பாருங்கள். குறிப்பாக தந்தையை வணங்கி பாருங்கள், குறிப்பாக முன்னோர்களை வணங்கி பாருங்கள், குறிப்பாக உங்களுக்கு சிறு உதவி செய்பவர்களை வணங்கி பாருங்கள். வணக்கத்தினால் முன்னேற்றம் அடைவதும் வணங்கினால் முன்னேறிய தீர்வுபவர்கள் கும்பராசி நேயர்கள். ஆக கும்பம், வணங்கத்தக்கவர்கள் வணங்கி ஆக வேண்டும். வணங்கினால் வானம் கூட உங்களுக்கு வசப்படும். வானம் ஏறி இந்திரலோகம் செல்வதற்கும் இந்திர சபையில் இருப்பதற்கும் போல உங்கள் வாழ்க்கை வளரும். வணக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையை உயர்த்தியே தீரும். நன்றி, நமஸ்காரம். இதுவரை சொல்லியது அத்தனையுமே பொதுவான பலன்கள் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையோடு மெர்ஜாகும் பலன்கள், உங்கள் ராசிகளோடு மெர்ஜாகும் பலன்கள். ஆக இதில் ஒரு சில பலன்கள் ஏறும் இறங்கும். அடியேன் பார்க்கும் விதங்கள், உங்களுடைய அம்சங்கள், ஒவ்வொருவருடைய அம்சங்கள் எப்படி இருக்கும் என்பதைத்தான் பார்த்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் உங்களுடைய அம்சத்தின் ரீதியாகவும் இங்கு கூறியிருக்கிறேன். மேலும் ஜோதிட ஆய்வுகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம்.